ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளும் பொழுதும் என்னுடன் லாக். இன்னைக்கு வந்து நாங்க யுஎஸ் வந்து 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 இயர்ல வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பழகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். அப்படி என்ன கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க இருக்க பிளேஸ்ல வந்து இந்தியன்ஸ் வந்து அவ்வளவா கிடையாது. ஸோ இங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்காது, ஒரு இந்தியன் ஷாப் இருக்காது. ஒரு திங்ஸ் வாங்கணும்னா கூட ஒரு 3 1/2 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வந்து நாங்க டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும் கார்ல. ஸோ அடுத்து வந்து ஸ்னோலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எங்கேயுமே போக முடியாது. அதனால இங்க உள்ள திங்ஸ வச்சு நாங்க வந்து பழகிக்கிட்டோம். இதையே சாப்ட்டு. ஸோ அதுல தான் வந்துட்டு அதுலருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிவ்யூ.ஆன்லைன். இதனோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நெறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு பை பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா பை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த அரிசிங்க. நான் வந்த புதுசுல வந்துட்டு என்னோட தம்பி வந்து கால் பண்ணி பேசிட்டு இருந்தான். அப்ப வந்து கேட்கும்போது, நான் அந்த மாரி பாஸ்மதி ரைஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அவன் சொன்னான், "நானும் 1 மந்த் வந்து கன்டினியூவா சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு. அத நீ சாப்பிடாத" அப்படின்னு சொல்லி சொன்னான். "இல்ல எனக்கு எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லி ஒரு 2டே நாள் தான் ஆச்சு. எனக்கும் வந்து பயங்கரமா ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து வந்து பாஸ்மதிய விட்டுட்டு, ஒருத்தவங்க வந்து இந்த மகாத்மா வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து வந்துட்டு இந்த மகாத்மா தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஊர் ரேஷன் அரிசி மாரி கொஞ்சம் சாப்பாடு வந்து பெருசா தான் இருக்கும். வந்த புதுசுல சாப்பிட கஷ்டமா இருந்தாலும், இப்ப வந்து பழகிக்கிட்டோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலுங்க. இந்த பால வாங்கலான்னு நம்ம கடைக்கு போனோம்னா, ஒரு லைன் ஃபுல்லா பாலெல்லாம் வச்சிருப்பாங்க. எல்லா வெரைட்டியான பாலுமே வச்சிருப்பாங்க. இதுல நம்ப எந்த பால் வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஃபேட் உள்ளது, ஃபேட் இல்லாதது, ஆர்கானிக்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டி வந்து வச்சிருப்பாங்க. இதுலயுமே நெறைய வந்து ஃப்ளேவர்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஊர்ல வந்து அம்மா வீட்லயுமே மாடு இருக்கு. ஹஸ்பண்ட் வீட்டு கிட்ட வந்து ஒருத்தவங்க மாடு வச்சிருக்காங்க. ஸோ, அவங்கள்ட்ட காலையிலயும், சாயங்காலமும் வந்து கறக்கும்போது பால் வாங்கிப்போம். ஸோ, அந்த பால் குடிச்சு தான் எங்களுக்கு தெரியும். ஆனா, இவ்ளோ வெரைட்டி பால் இருக்கு அப்படிங்கிறது இங்க வந்து தான் நான் பார்த்தேன். ஸோ, இந்த ஒரு இத வந்து பழகுறதுக்குமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த பால் வந்து ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. இப்பயும் அப்படிதான் இருக்கு. பட் நமக்கு வேற வழி இல்ல அப்படிங்கும்போது, நாங்க வந்து இதையே பழகிக்கிட்டோம். அடுத்தது இந்த தயிரு. இந்த தயிர் வாங்க போலான்னு போனோம்னா, இதுலயுமே வெண்ணிலா ஃப்ளேவரு, ஹனி ஃப்ளேவரு, செர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, பிளெயினா வேணுமா? அந்த மாரி வந்து நெறைய பிராண்டுல நெறைய வெரைட்டியா வந்து வச்சிருப்பாங்க. நாங்க வாங்குறது வந்து பிளெயினா தான் வாங்கிப்போம். ஒரே ஒரு டைம் மட்டும் வெண்ணிலா ஃப்ளேவர வந்து தெரியாத்தனமா எடுத்துட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு சாப்பாட்லயுமே போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், என்னடா தயிர் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி டப்பாவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அதுல வெண்ணிலான்னு போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்களே நோட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுலேருந்து கொஞ்சம் உஷாரா வந்துட்டு பிளைனா வந்து தயிர் எடுத்துட்டு வந்துருவோம். அடுத்தது வந்து இந்த மீட்டு. நம்ம வெஜிடேரியனா இருந்தா வந்து பிரச்சனை இல்ல. பட் நான்வெஜ்ஜா இருந்தோம் அப்டின்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம். நம்ப ஊர்ல இருக்கும்போதெல்லாம் நாங்க வந்து சண்டே வந்துட்டு கறிக்கடைக்கு போயி எங்க அப்பா நான்வெஜ் வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஆனா, இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரானா இருக்கட்டும், மீனு, சிக்கனு, பிரஸ்ட் இதெல்லாம் வந்து தனித்தனியா தான் வச்சிருப்பாங்க. ஃபிஷ்ல வந்து திலேப்பியாவும், சால்மன் ஃபிஷ்ஷும் தான் வந்து இங்க கிடைக்கும். ஆனா, எல்லாமே வந்து பேக்கிங்ல தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாலாம் வந்து நம்ம எதுவுமே வாங்க முடியாது. ஸோ, இத வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்க சால்மன் ஃபிஷ் வந்து சாப்பிட்டதில்ல. பட் ஆனா, இங்க வந்து தான் வந்து பழகிக்கிட்டோம். அடுத்தது வந்து இந்த தேங்கா. இந்த தேங்காயில நீ என்னம்மா கஷ்டப்பட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. இங்க வந்து மெக்சிகோல இருந்து தான் வந்து தேங்காயெல்லாம் வரும். இதனோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து அழுகி போற டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி தான் இருக்கும். இது அறப்படவும் படாது. சக்க சக்கையா தான் இருக்கும். அடுத்து வந்து ஃபைனலா வந்து இந்தியால இருந்து வந்தோம் அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு தான் மெயினா நம்ம வந்து ரொம்பவே சிரமப்படுவோம். நம்ம வீட்ட விட்டு வெளிய போயி பப்ளிக்ல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்பவே வந்து சிரமப்படுவோம். ஏன்னா டாய்லெட்ல வந்து தண்ணிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. டிஷ்யூ மட்டும் தான் வச்சிருப்பாங்க. 2வது வந்து மேலேயும் கீழேயும் வந்துட்டு இந்த மாரிலாம் ஓப்பன் இருக்கும். நம்ம உள்ள போயிட்டு லாக் போட்டாலுமே சைட்ல வந்து கேப் தெரியும். ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு மட்டும் தான் இங்க வந்து தண்ணி வரும். மத்த இடத்துலலாம் தண்ணி வராது. மத்தபடி வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் வந்து ரொம்ப கிளீனா தான் இருக்கும். இத வந்து என் பையனுக்கு பழக்கறதுக்கு தான் நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அவன் ஸ்கூலுக்கு போனான்னா, இத வந்து அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவனுக்கு டிஷ்யூல வந்து பழக்கணும். இந்த விஷயங்கள்ல தான் நாங்க வந்து ரொம்பவே சிரமப்பட்டோம். இதையும் தாண்டி வந்து நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டா தான் தோணும். பட் எல்லாத்துக்குமே நம்ம பழகி தான் ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.